ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் சந்தன் ஸ்ரீனிவாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எடக்கல் கேவ்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்குது கிளைமேட் ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க, வாங்க காமிக்கிற எப்படி இருக்குன்னு. வைப் பண்ணுங்கள் நீங்களும் சேர்ந்தேங்க கூட. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எடக்கல் கேவ்ஸு. சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டரும் 256 ஸ்டெப்ஸ் என்ன சம்திங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க. கொஞ்சம் தூரத்துக்கே மூச்சு வாங்குது. ரொம்ப வளர்க்குதுங்க, ரொம்ப இவ்வளோ மோசமாக இருக்கும். ஸ்டெப்ஸுன்னு சொன்னாங்க, ஆனால் ஸ்டெப்ஸே இல்லை, இங்கே வெறும் ரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. ஆனால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்களேன், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆக்சுவலி அந்த பக்கத்துலேருந்து தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ். அது இதோ இப்படி இருந்து தான் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், தெரியுதா, அங்கே மலையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டவுன்லேருந்து போயிட்டு ஸோ அப்படி வாட்டர் ஃபாலாக போயிட்டுருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் நம்ம எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் எவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ணாலும் அது யூஸ் இல்லை. வந்து இந்த மாதிரி மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக ரிலீஃபாக இருக்கும். இல்லை ரியலி சும்மா நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு டெய்லி ஒர்க்குன்னு இருக்கிறது பதிலாக அப்பப்போ இந்த மாதிரி மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா உனக்கு எவ்வளோ காமாக இருப்பீங்க தெரியுமா. ஜஸ்ட் இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கே புரியும் எவ்வளோ காமாக நல்லா இருக்குன்னு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாச்சு நம்ம வரணும். Good morning. Bangalore. Yeah. Bangalore, Tumkur, my brother. Okay. Fine. My son, avada dialysis technician is Sridevi Hospital at least. Where? Bangalore? Bangalore. Okay, Sridevi okay. Hospital, medical. Yeah, college. I know it. Yeah, it's in Bangalore. Yeah. Bangalore, yeah. Okay, your proper is Kerala? This avada Edakal. Edakal itself. My shop. Avada study in Bangalore. Bangalore. Sridevi. Okay, okay. Son, my son. Only one son. Okay, okay. What is he studying? Medical? Medical and dialysis technician. Fine, fine. Okay, okay. Your job? I'm doing my own work. Yeah. Now I came for just chilling, Okay. for vacations. Okay. Because just now I pursued my colleges, so I want to just calm my mind. I just came for ride. Okay, okay. Wish Yeah. you happy journey. Thank you so much. While coming back, please visit us. Yeah, sure, sure. ഒരു ബോഡി ആക്കണം. ഫ്രിഡ്ജ് മാഗ്നറ്റ് അല്ലേ ഇരിക്കും. Fine, fine. Definitely I'll come. I need it. I'll Your come. name? Chandan. Chandan. ചന്ദൻ. Yeah. Okay. Nice to meet you. Okay. அந்த அக்கா தான் பேசுனாங்க. இப்போ அவன் கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி போல் இதை கூப்பிட்டு பேசிட்டு அப்ரோச் பண்ணுறது வர வழியில் அவன் என்ன பண்ண முடியாது. ചോക്ലേറ്റ്.
இங்கே பிஸ்னஸ் இல்லை போல், அவங்க எல்லோரும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இது வீக்கெண்ட்ஸு அண்ட் மோர் ஓவர் பீப்புள் வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த டைமில். வெக்கேஷன்ஸு வேணாம் எதுக்குன்னு. பட் ஆக்சுவலி இந்த கிளைமேட்டுக்கு வரதுனால தான் அந்த ஒரு நல்ல ரிலாக்ஸ் காம் மைண்டு ஃபீல், அந்த வைப் கிடைக்குது, என்ஜாய் பண்ணுற வைப். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வராமல் நம்ம சம்மருக்கு வந்தோன்னா சுத்தமாக வேஸ்ட்டு. வீக்கெண்ட்ஸ் ஆனால் க்ரௌடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து வெட்னஸ்டே, ஸோ கண்டிப்பாக க்ரௌடு இருக்காது. ஆக்சுவலாக இட்ஸ் பெட்டர் தான், ஏன்னா எனக்கு க்ரௌடுன்னா பிடிக்காது. ஸோ க்ரௌடு இல்லாமல் இருந்தால் தான் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், உங்களுக்கு ஈஸியாக காட்ட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னும் நம்ம போக வேண்டியது நிறைய இருக்குது. வாங்க போயிட்டே பேசலாம் அப்படியே. இன்னும் அடுத்தடுத்த விலாக்ஸில் நிறைய பிளேசஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பிளேசஸ் போக போகிறேன், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்றது அந்த விலாகில் தான் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தடுத்த விலாக்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. ஸோ இப்போ தான் டிக்கெட் வாங்கினோம். ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரு ஆகணும். பர் ஹெட் 50 ருபீஸு, பார்க்கிங் 20 ருபீஸ். ஸோ 70 ருபீஸ் ஆகும் எடக்கல் கேவ்ஸுக்கு வந்தேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், என்னோடதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் எனக்கு கம்பேர் பண்ணோம். இப்போ தாங்க ஸ்டெப்ஸே ஆரம்பிக்குது, அவங்க சொன்ன ஸ்டெப்ஸு. இங்கேருந்து 250 ஸ்டெப்ஸ் இருக்கான். ஸோ நான் வரது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்புன்றதுனால நான் எல்லாமே பார்த்து செலவு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதிகமாக செலவு பண்ணால் நான் 20 நாள் ஸ்டே பண்ணுற வேறு இருக்கும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும். ஸோ அதனால் யா ಚಂದನ್ ಶ್ರೀನಿವಾಸ್. ಹೌದೌದು, ಬ್ಯಾಂಗ್ಳೂರು, ವಿಜಯನಗರ. ಹಾಂ, ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಹೌದಾ, ಓಕೆ. ಹೌದಾ, ಇದ್ದಾರಾ ಜನ ಇದ್ದಾರಾ? ಓಕೆ ಓಕೆ, ಸರಿ. ಹಾಂ ಸರಿ. ಸೊ ದೇ ಆರ್ ಫ್ರಮ್ ಚಂದನ್ ಶ್ರೀನಿವಾಸ್. ஓ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கிளைமேட்டு நல்லா இருக்கான், அவங்களே சொன்னாங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் எடக்கல் கேவ்ஸு. எல்லோரும் அதான் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு. ಅವ್ರದಾ ಬರ್ತೀನಿ. ಸೊ ಅವರು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಬರಬೇಕಂತೆ. ಸರಿ, ಒಂದು ವ್ಲಾಗ್ ಮಾಡಿ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಬನ್ನಿ ಬನ್ನಿ, ನಾವು ಒಂದು ತಗೊಬರ್ತೀನಿ. ಬನ್ನಿ ಒಂದು ತಗೊಬರ್ತೀನಿ ನೋಡಿ ಸರ್. ಹೌದು ಬನ್ನಿ ಸರ್, ನೀವು ಬನ್ನಿ. ಬನ್ನಿ ಅಲ್ಲಿ 3 ಜನ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಂಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋ, ಇದನ್ನು ಸಾರನ್ನು ತೆಗಿಯೋ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಾವು ಕನ್ನಡಿಗರು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ನೋಡಿದೆ KF02 ಗಾಡಿ ಇತ್ತು. ಹೌದಾ? ಇದು ರೆಕಾರ್ಡ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರೆಕಾರ್ಡ್ ಆಗಲಿ ಅಂದ್ರೆ ಇದು ಪುನಃ ನಾವು ಇಂಥ ಒಂದು ಪುರಾತನ ಕಾಲದ ಒಂದು ಈ ದೃಶ್ಯನ ನಾವು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಹೌದೌದು, ವೀಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನಮ್ ಪುಣ್ಯ, ನಮ್ ಭಾಗ್ಯನೇ ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಹೌದೌದು, ಇನ್ನು 300 ಮೀಟರ್ ಹೋಗ್ಬೇಕು. ಹೌದಾ? ಏನಿದೆ ಮೇಲ್ಗಡೆ? ಏನು ಇಲ್ಲ, ಬಂಡೆ 300 ವರ್ಷದಿಂದ ಸೀಡ್ ಆಗಿರೋದು. ಇದು ಸಿಡ್ಲು ಹೊಡೆದಿತ್ತಲ್ಲ, ಸಿಡ್ಲು ಹಿಂದೆ ಸಿಡ್ಲು ಹೊಡಿತದೆ ಅಂತಾರಲ್ಲ, ಅವಾಗ ಒಂದು ಸುಮಾರು ಡೀಪು ಹೌದಾ, ಒಂದು 100 ಮೀಟರ್ ಡೀಪು ನೋಡಿ. ಈ ಸಂದಿ ನೋಡಿ ಹಿಂಗ್ ಕಾಣಿಸ್ತದೆ 100 ಮೀಟರ್. ನೋಡಿದ್ರೆ ಅಷ್ಟೇ ದಿಗ್ಭ್ರಮೆ ಅಂತ ಒಂದು ಗುಹೆ ಇದ್ದಂಗೆ ಅದು. ಹೌದಾ? ಅದಕ್ಕೆ ಎಡಕಲ ಗುಡ್ಡೆ ಅಂತ ನೇಮು ಪಿಕ್ಚರ್ ಅದಲ್ಲ. ಹೌದೌದು, ಸೇಮ್ ಡಿಟೋ.
ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹಿಂದಿಲಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಹೌದಾ? ಬಹಳ ಚೆನ್ನಾಗದೆ ಮಾತ್ರ. ಹೌದಾ? ಸರಿ, ಹಾಗಾದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ. ಇವ್ರದ್ದು ಒಂದು ಇದನ್ನ ತಗೋ ಹೇಳ್ತೀನಿ, ನಂಬರ್ ತಗೋ. ಹಾಕಿದ್ರೆ ಬರುತ್ತೆ ಬಿಡಿ, ಹಾಕಿದ್ರೆ ಬರ್ತದೆ. ಹಾಕಿದ್ರೆ ಬರ್ತದಾ? ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಇಲ್ಲಿ ಸಿಗೋಣ. ಒಳ್ಳೆದಾಗ. ನೆಕ್ಸ್ಟ್ ಎಲ್ಲಿ ಪ್ಲ್ಯಾನು? ಬಂಡೀಪುರ? ಅದು ಕ್ಯಾಲಿಕಟ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಓಕೆ ಓಕೆ. ಜಾಸ್ತಿ ಪ್ಲೇಸ್ ನೋಡ್ಬೇಕು, ಹಾಂ ಹಾಂ, ಮಳೆ ಜಾಸ್ತಿ ಅಲ್ಲ, ಹೌದೌದು. ಸ್ಟೇ ಆಗ್ಬೇಕು ನಾವು. ಡೈರೆಕ್ಟ್ ಕ್ಯಾಲಿಕಟ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಇವಾಗ? ಹೋಗ್ಬೇಕಾಯ್ತು, ನೋಡ್ಬೇಕಾಯ್ತು, ವಯಸ್ಸಾದವ್ರು ಜಾಸ್ತಿ ಹಾಂ 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 ಸಮಸ್ಯೆ. ಹಾಂ ಹಾಂ, ಇರಲಿ. ಓಕೆ, ಬಾಯ್. ಸೊ ಅವ್ರು ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ಬರೋಕ್ಕೆ ತುಂಬ ಆಸೆ ಪಟ್ಟರು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಪಾಪ ಬಂದು ಅವರು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಮತ್ತು ಕೇಸ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಅದನ್ನು ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಸೊ ಕಮ್ ಲೆಟ್ಸ್ ಗೋ ಅಂಡ್ ಸಿ. ನನಗೆ ಕ್ಯೂರಿಯಸ್ ತಡೆಯೋಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, ನೋಡೋಣ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ತೋರಿಸ್ತೀನಿ ಬನ್ನಿ. ಹೋಗ್ತಾ ನೋಡಿ ಸ್ಟೆಪ್ಸ್ ಅಂತೂ ಹೆಂಗಿದೆ ಅಂತ. ಕ್ಲೈಮೇಟ್ ಮಾತ್ರ ಸಕ್ಕತ್ತಾಗಿದೆ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம இது இப்படி தான் போகணும். ஸோ ஏறுறதுக்குள்ளே போதும் நைட் இருக்கு எனக்கு. பார்க்கலாம் வாங்க. பார்த்து ஏறணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கஷ்டம். எப்படி இருக்குது பாருங்களேன். இதுக்குள்ளே ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, வா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன் இந்த எடிக்கல் கேவ்ஸ். வா, பார்த்து பத்திரமா வரணும் நீங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பாகும். ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க, அங்கெல்லாம் தண்ணி சவுண்டாக கேட்குது பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த பிளேஸை, மஸ்ட் விசிட்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்களேன். இங்கே தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா யாரும் இல்லை. ஸோ வாங்க அப்படியே வ்ளாக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இருட்டா. கண்டிப்பாக வாங்க, வயநாடு வந்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸுக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, சாரி. ஓகே, ஸோ பாருங்களேன், வயநாடு வந்தால் கண்டிப்பாக எடக்கல் கேவ்ஸு விசிட் பண்ணிட்டே போங்க, அப்படியே மட்டும் போகாதீங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அந்த தண்ணிக்கிட்ட போய் காமிக்கிறேன். பாருங்கள், தெரியுதா இல்லைல்ல? பாருங்கள் தண்ணி ரொம்பிட்டுருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பத்திரமா போகணும், அவ்வளோதான். இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது. சூப்பர். இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 100 மீட்டர்ஸ் அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு 100 மீட்டர்ஸு ரீச் ஆகிடும். இந்த மலையும் வேறுக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. எங்களை உங்களுக்கு டாப் வியூ காமிக்கிறேன். இது
லாஸ்ட்டு, அதுதான் லாஸ்ட்டு. ஸோ வாங்க போயிடலாம். எல்லாம் பிளான் பண்ணுறதுங்க தான் ஃபஸ்ட்டு இடங்களுக்கு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் இந்த ரெய்னி சீசனில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கேவ்ஸ் என்ட்ரி, அந்த வெல்கம் பண்ணுற ஒரு நேச்சர் செம்ம இருக்குது. சேஃப்டியெல்லாம் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக போலீஸு எல்லாமே இருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. நிலக்கிட்ட வந்துட்டோம். காலெல்லாம் வலிக்குது. ஏன்னா இது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ஏற முடியல, ரொம்ப கஷ்டம். பாருங்கள் பின்னாடி எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. முடியல ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்குது. என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் கேவ்ஸ், எடுக்கல் கேவ்ஸ். ஸோ ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வெறும் ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சீனரி மட்டும் காட்டுறேன் இப்போதைக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பற்றி முழுசாக டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போது சொல்கிறேன் அதை பற்றி எப்படி என்னென்னு. ஸோ இதுதான் கேவ்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. வாங்க. எவ்வளோ கேப் இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் இடி விழுந்து இது செப்பரேட் ஆனது ஒரு இது. ബസ്സേനാ അത് മാത്രമേ സോഫ്റ്റ്വെയർ ലാംഗ്വേജ്. അങ്ങനെ. താങ്ക് യു ഭയ്യ. ഓക്കെ. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க கைட் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்டே கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் கேட்டு கவர் பண்ணிட்டேன். எங்கெங்கே போகணுன்னு டைப் பண்ணி கொடுத்தாங்க பாவம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை வயநாட்டில் என்னென்ன ஹிடன் பிளேசஸ் இருக்குதுன்னு. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாம் அந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி வயநாடே 2 days ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் vlogs எல்லாம் வயநாடு அப்புறம் நிறைய ஹிடன் பிளேசஸ் எல்லாம் வரும். ஸோ கீப் வெயிட்டிங் அண்ட் வாட்ச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏறும்போது தான் வளர்க்குது, நான் டவுனில் இன்னும் வளர்க்குதுங்க. ரொம்ப வளர்க்குது. ரொம்ப சேஃப்டியாக போகணும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கொஞ்சம் தப்பிச்சா கூட சீரியஸாக விழுந்துடுவோம். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. மழைனால வாட்டர் ப்ரெஷர் கூட அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஸோ எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கல் முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் டைம் டு டைம். ஸோ செக் பண்ணுங்க அப்பப்போ. ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து வயநாட்டில் நிறைய பிளேசஸ் இருக்குது, அது கவர் பண்ணவே 2 days ஆகுமா சொன்னாங்க இங்கே.
ஸோ அது சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணணும். மழை வேறு அதிகமாக இங்கே, நான் அதனாலே ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெட் அலர்ட் வேறு கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது இறங்கிட்டு இருக்கோம், எக்ஸிட் கிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம். இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் guys, மஸ்ட் விசிட்டட் பிளேஸ். வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது, ஒர்த்து. வயநாடு வந்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ரெய்னி சீசன் வந்தால் சூப்பராக இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக வாங்க, எல்லாம் ரெயின் ஜாக்கெட்ஸு எல்லாம் ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன் இப்போவே. ஸோ பாருங்கள், இப்போது ஃபைனலாக இது ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே 3ல் வயநாடு முடிச்சிட்டோம். ஒரு டே வயநாட்டில் ஒரு ட்ரிப் ஆச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த vlogல கிடைக்க இருக்கும். பாய். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.